அல்ஹம்துலில்லாஹி நஹமது நஸ்தஈனு நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துர் ரசூல் அம்மா பஅத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, தீனுல் இஸ்லாத்தை மக்கள் மன்றங்களில் கொண்டு போய் நம்ம எத்தி வைக்கும் பொழுது அழகிய வார்த்தையை கொண்டும் அழகிய அறிவுரையை கொண்டும் மக்கள் சிந்திக்கும் விதத்தில் நம்முடைய பேச்சு, நம்முடைய சொல் வழக்கு இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கட்டளையிடுகிறது. அதை நாம் கடைபிடிக்க தவறினால் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழியல்லாத வேறு வழிகளை தாவா செய்வதற்கு நாம் கையில் எடுத்தால் நம்முடைய தாவா மக்களிடத்தில் போய் சேராது. அது மட்டும் கிடையாது, அங்கே மிகப்பெரிய ஒரு குழப்பமும் ஒரு கலவரமும் ஏற்படக்கூட அது வாய்ப்பு உண்டு என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். அப்போ யார் நபி வழி அடிப்படையில் தாவா செய்யவில்லையோ, தாவா செய்வதற்கு அவர்கள் தகுதியை வளர்த்து கொள்ளவில்லையோ, அவருடைய தாவாக்கள் எல்லாமே கடைசியில் தகராறாக தள்ளுமுள்ளு சண்டைகள்லையும் கலவரத்திலும் தான் போய் முடியும் என்பதற்கு, அதாவது சமீபத்தில் முந்தா நேத்தோ டிஎன்டிஜே மதுரை மாவட்ட நிர்வாகிகள் போய் அந்த கிராமங்களில் போய் தாவா செய்ய போகிறாங்க. தாவா செய்ய போகக்கூடிய இடத்துல கண்ணியமான முறையில் அவங்க நடக்கலை என்பதற்கு, நல்ல அறிவுரைகளை சொல்லி அவரிடத்தில் அவர் உபதேசம் அவங்க செய்யவில்லை என்பதற்கு அவங்க எடுத்த வீடியோவே மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக சாட்சியாக இருக்கிறது. ஜமாத் ரெண்டு பட்டு கிடக்குதுன்னா யாரு காரணம்? தௌஹீத் ஜமாத் தான் காரணம். டிஎன்டிஜே தான் காரணம். உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும், உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும், உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும், உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும். மேலிடத்தை பத்தி தெரியும், நீங்க எப்படி இருந்தீங்கன்னு தெரியும், எப்படி பிரச்சனை ஆச்சுன்னு தெரியும், எல்லா விஷயம். மேலிடத்தை பத்தி தெரியும், நீங்க எப்படி இருந்தீங்கன்னு தெரியும், எப்படி பிரச்சனை ஆச்சுன்னு தெரியும், எல்லா விஷயம். மேலிடத்தை பத்தி தெரியும், நீங்க எப்படி இருந்தீங்கன்னு தெரியும், எப்படி பிரச்சனை ஆச்சுன்னு தெரியும், எல்லா விஷயம். சையத் இப்ராஹிம் நீங்களும் சொல்லணும், உங்க கூட இருந்தவங்களும் சொல்லணும். சையத் இப்ராஹிம் நீங்களும் சொல்லணும், உங்க கூட இருந்தவங்களும் சொல்லணும். பிரச்சனைகள்ல மாட்டி சமூகத்தை சீர்குலைச்சு தண்டனையா பிரச்சனைகள்ல மாட்டி சமூகத்தை சீர்குலைச்சு தண்டனையா பிரச்சனைகள்ல மாட்டி சமூகத்தை சீர்குலைச்சு தண்டனையா அப்ப அதுல உள்ள பிரச்சனைகளை நம்ம பேசுறதுக்கு முன்னாடி பொதுவாக நம்முடைய கொள்கை சகோதரர்கள் தாவா களங்களில் மக்களை சந்திக்கும் பொழுது எப்படி தாவா செய்யணும் என்ற அந்த அடிப்படை அறிவை நம்ம வளர்த்து கொள்ளணும். நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு அறையில் உட்கார்ந்து பதிவு போடுற மாதிரி கிடையாது. பொதுகளங்களில் போய் தாவா செய்வது, அது மக்கள் சபையில் அறிஞ்சவன் இருப்பான், அறியாதவன் இருப்பான், தெரிந்தவன் இருப்பான், தெரியாதவன் இருப்பான், விஷயம் புரிந்தவங்க இருப்பாங்க, மார்க்க அறிவு உள்ளவங்க இருப்பாங்க, மார்க்கத்தை பற்றி தெரியாதவங்க இருப்பாங்க, ஜாகில் இருப்பாங்க. பலதரப்பட்ட மக்கள் குழும்பி இருக்கக்கூடிய ஒரு சபையில் போய் இஸ்லாத்தை சொல்லும் பொழுது நாம் ரொம்ப கவனமாக இஸ்லாத்தை சொல்லணும் என்பதற்கு நமக்கு இஸ்லாம் ரொம்ப அழகிய வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கிறது. அல்லாஹ் திருமுறை குர்ஆனில் இது தொடர்பாக பல்வேறு வசனங்களில் நமக்கு எடுத்து சொல்கிறான். நீங்கள் எப்படி தாவா பண்ணணும், தாவா பண்ணக்கூடியவர்கள் கையாள வேண்டிய வழிமுறை என்ன, அவர்கள் உபயோகிக்கக்கூடிய வார்த்தைகள் எது போன்று இருக்க வேண்டும், அவருடைய நடத்தை எது போன்று இருக்க வேண்டும் என்றெல்லாம் திருமுறை குர்ஆன் பல்வேறு இடங்களில் நமக்கு வகுப்பெடுக்கிறது. அதை நான் ஓரளவு உங்களுக்கு சொல்லிவிட்டு அங்கே நடந்த பிரச்சனைக்குள்ளே போயிடுறேன். இப்போ பாருங்கள், திருமறை குர்ஆனில் எடுத்துக்கொண்டா 16:125 வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹசனா, உமது இறைவன் பாதையில் ஹிக்மத்தை கொண்டும் அழகிய அறிவுரை கொண்டும் அழைப்பீராக. வ ஜாதில்ஹும் பில்லத்தி ஹிய ஹஸனு, அவர்களிடத்தில் அழகிய முறையில் நீர் விவாதம் செய்வீராக. மக்களிடத்தில் அழகிய முறையில் விவாதம் செய்யணும். அடிதடி பஞ்சாயத்து வர மாதிரி என்ன செய்யக்கூடாது, விவாதம் செய்யக்கூடாது. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், ஹுவ ஆலமு பிமன் லல்ல அன் சபீலிஹி, அவனுடைய பாதையில் யார் இருக்கிறார் என்பதை அவன் அறிந்தவனாக இருக்கிறான். வஹுவ ஆலமு பில் முஹததீன், அவனுடைய பாதையை விட்டு விலகியவர் யார் என்பதை அவன் அறிந்தவனாக இருக்கிறான். அப்போ அதனால் போய் நம்ம தாவா செய்ய போகிற இடத்துல எதிர்க்க இருக்கக்கூடியவர்
நம்ம பேசுகிறதுனால அவர் நேர்வழிக்கெலாம் வர்றது கிடையாது. அவர் வழிகேட்டில் இருக்கணுமா நேர்வழிக்கு வரணுமான்னு அல்லாஹ் முடிவு செய்ய போகிறான். அதனால் நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா போட்டுக்கிட்டு கரண்டு முரடால் அங்கே வந்து கையாளக்கூடாது, கோவப்படக்கூடாது. ரொம்ப தன்மையாக மென்மையாக அழகிய வார்த்தை கொண்டு அழகிய முறையில் ஹிக்மத்தாக என்ன செய்யணும், அங்கே பிரச்சாரம் செய்யணும் என்பதை அல்லாஹ் நமக்கு இந்த இடத்துல சுட்டி காட்டுறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், குதில் அஃப்வ, பெருந்தன்மை மேற்கொள்வீராக. தாவா செய்யக்கூடிய இடத்துல வந்து பெருந்தன்மையாக நடந்து கொள்ளணும். எதிராளி எப்படி வேணால் நம்மகிட்ட நடந்து கொள்ளலாம், கரட முரடாக நடக்கலாம், சட்டையை பிடிக்கலாம், தள்ளி விடலாம், நம்மளை அடிக்கலாம், நம்மளை அசிங்கப்படுத்தலாம், உதாசீனப்படுத்தலாம், உதைக்கலாம், நம்மளை என்ன வேணாலும் செய்யலாம் வைங்களேன். தாவா செய்யக்கூடிய நாம் வந்து என்ன செய்யக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது, வார்த்தைகளை அள்ளி கொட்டிடக்கூடாது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான் பெருந்தன்மையாக நடந்து கொள்ளுங்க சொல்லிட்டு அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், வாமுர் பில் உர்ஃபி, நன்மை ஏவுவீராக, வஆரில் அனில் ஜாஹிலீன், ஜாகில்களை அதாவது அலட்சியப்படுத்துவீராக என்று அல்லாஹ் நமக்கு ஒரு உபதேசத்தை சொல்கிறான். அதுக்கு பிறகு இன்னொரு இடத்துல பாருங்கள், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும், நீர் வந்து அல்லாவின் அருளின் காரணமாக அவரிடத்தில் அழகிய முறையில் ரொம்ப தன்மையாக மென்மையாக நபியை நீ நடந்து கொள்கிறீர். அல்லாஹ் அப்படி சொல்கிறான், அல்லாவின் அருளின் காரணமாகவே அவரிடத்தில் நீ மென்மையாக நடந்து கொள்கிறீர் என்று அல்லாஹ் யாரை பார்த்து சொல்கிறான், முகமது நபியை பார்த்து சொல்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலவ் குன்த ஃபவ்வன் கலீலல் கல்பி, நீர் மட்டும் அதாவது முரட்டு தன்மை உடையவராகவும் கடினம் உள்ளம் கொண்டவராக நீ இருந்தால், லன் ஃபல்லு மின் ஹவுலிக, உன்னை விட்டு அவர்கள் என்றோ விரண்டு ஓடி இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த டிஎன்டிஜே ஜமாத்து மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தாங்கன்னு வைங்களேன், என்றைக்கும் மக்கள் விரண்டு ஓடி இருப்பாங்க. அப்போ மக்களிடத்தில் போய் தாவா செய்யும் பொழுது இப்படி வந்து வேட்டியை மடிச்சுக்கிட்டு பேட்டை ரவுடி மாதிரி தாவா செய்யக்கூடாது. அவங்க இடத்துல போய் தள்ளு முள்ளு சண்டை எடுத்துகிட்டு கையை எடுத்துக்கிட்டு அடிப்பேன் உதப்பேன்னு பேசக்கூடாது. எதிர்க்க இருக்கிறவங்க யாராக வேணா இருக்கலாம். நாம் வந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அழைக்கக்கூடிய தாயாக இருக்கிறதுனால ரொம்ப அர்ப்பணிப்பு உணர்வோடு வந்து தன்மையோடு நடந்து கொள்ளணும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்கிறான். மென்மை வேணும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க இல்லையா, மென்மை இழந்தவன் நன்மை இழந்தான். எந்த காரியத்தில் மென்மை இல்லையோ அது என்ன ஆயிரும், அந்த காரியம் ஃபெயில் இருந்தாங்க ரசூலுல்லாஹ். அப்போ வந்து மென்மையோடு நடந்து கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் எத்தனை மென்மைக்கு எவ்வளோ உதாரணம் சொல்லலாம். சட்டையை பிடிச்சி இழுத்து தர்மம் கேட்டால் கூட ரசூலுல்லாஹ் சிரிச்சுக்கிட்டே தர்மத்தை எடுத்து கொடுத்துருக்குறாங்க. பள்ளிவாசலில் சிறுநீர் கழித்த சகாபியை மற்ற சகாபாக்கள் அடிக்க எழும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்து அவருக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையே வந்து ஒரு எளிமையும் மென்மையும் கொண்ட வாழ்க்கையாக இருக்கும் பொழுது அவரிடத்தில் நமக்கு எத்தனை படிப்பினை இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் படிப்பினை இல்லையா? அது காணலுக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி உங்களுக்கு இருக்குன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானா இல்லையா? அப்புறம் இன்னொரு இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், இதுஹபா இலா ஃபிரௌன, ஃபிரௌனிடத்தில் நீங்கள் இருவரும் செல்லுங்கள். யார், மூசா நபியும் ஹாரூன் நபியும் பார்த்து சொல்கிறான். இரண்டு பேரும் ஃபிரௌனிடத்தில் போங்க. இன்னஹு தகா, அவன் வரம்பி மீறி விட்டான். ஃபகூலா லஹு கௌலன் லையினா, அவனிடத்தில் அழகிய வார்த்தையை கொண்டு பேசுங்க. அவர்கிட்ட என்ன பேசணும், ரொம்ப கண்ணியமான முறையில் போய் பேசணும். ஒரு பெரிய அதிகாரிகளை போய் சந்திக்கும் போது எவ்வளோ அழகிய முறையில் நம்ம பேசணும், அப்படி தான் மக்களையும் கருதணும். சும்மா மக்களை முட்டால் நினச்சலாம் போய் என்ன செய்யக்கூடாது. நம்ம தான் அறிவாளி, பல விவாத களங்களில் கண்டிருக்கிறோம், நம்ம பெரிய ஜமாத்தில் உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறோம், பெரிய டானு மாதிரி பேசக்கூடாது. அங்கே போய் தன்மையாக மென்மையாக போய் பேசணும். நம்முடைய கருத்தை அவன் ஏற்றுக்கொள்கிறானோ இல்லையோ, நம்முடைய பணிவை அவன் ஏற்றுக்கொண்டா தான் என்ன செய்வான், நம்மளுடைய நடவடிக்கை அவனுக்கு பிடித்தாதான் நம்முடைய தாவாவே ஏற்றுக்கொள்வான். அப்போ வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், மூசா நபியை பார்த்து ரெண்டு பேருக்கும் மென்மையான முறையில் போய் ஃபிரௌனிடத்தில் பேசுங்க. பேசுனா லஅல்லஹு யததக்கரு, அவர் வந்து படிப்பினை பெறலாம், அவ் யஹ்ஷா, அல்லது அஞ்சலாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், வலா தசுப்பு, நீங்கள் திட்டாதீர்கள், அல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹி, அல்லாஹ்வை விட்டு விட்டு அவர்கள் யாரை அழைக்கிறார்களோ அந்த தெய்வங்களை நீங்கள் திட்டாதீர்கள். ஃபயசுப்புல்லாஹ் அதுவன் பிகைரி இல்மீன், அறிவில்லாமல் அல்லாஹ்வை அவர்கள் திட்ட ஆரம்பித்து விடுவார்கள். அப்போ வந்து அல்லாஹ்வை விட்டுவிட்டு மற்ற கடவுளை ரொம்ப வணங்குறாங்கல்ல, கடவுள் சொல்லி நினைக்கிறாங்கல்ல, அவங்கள வந்து நீங்கள் திட்டிடாதீங்க. அந்த குரூப் வந்து அல்லாஹ்வை வரம்பு மீறி அறிவு இல்லாமல் திட்டிடுவாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அவுலியாக்கள் மூலயமா தான் உதவி பெறணும் நம்பக்கூடிய சகோதரர்கள். நம்முடைய இஸ்லாமிய சகோதரர் தவறான நம்பிக்கையில் இருந்தாலும் அவங்களுக்கு புரிகிற மாதிரி விஷயத்தை எடுத்து சொல்லணுமே தவிர சண்டை போடக்கூடாது, அவங்கள போய் கிண்டல் பண்ணக்கூடாது. அப்போ இந்த வசனம்லாம் நமக்கு என்ன சொல்லுது, அழகிய வார்த்தையை பயன்படுத்துங்க, அழகிய முறையில் விவாதம் செய்யுங்க, மென்மையாக பேசுங்க, அறிவுபூர்வமாக பேசுங்க, உள்ளம் ஈர்க்கும் விதமாக பேசுங்க, கவுலன் பலீகா, கருத்தால மிக்க சொல்லை பேசுங்க. இப்படியெல்லாம் இஸ்லாம் 1008 உபதேசம் பண்ணாலும் சரி, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கு தெரிஞ்சதெல்லாம் கேலி, கிண்டல், நக்கல், நையாண்டி, ஆபாசம், இதுதான் அவங்களுக்கு தெரியும். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களை இப்படி பேசுறதுனால தான் அங்கே பிரச்சனை வெடிச்சிருக்கு. அப்போ கடைசியில் அங்கே உள்ள சகோதரர் என்ன சொல்கிறார் தெரியுமா, நீ யாருன்னு தெரியும், நீ என்ன பண்ணன்னு எனக்கு தெரியும், நீ எங்கே இருந்தே தெரியும், ஓ ஜமாத்தின என்னென்ன செய்யுது எங்களுக்கு தெரியும், ஓ ஜமாத்தால் தான் இந்த சமுதாயம் பிளவுபட்டதுன்னு எங்களுக்கு தெரியும்,
ஜமாத்தை கொண்டு போடான்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் காரி உமிழாத குறையாக, செருப்படுத்தி இவங்க தலையில் அடிக்காத குறையாக அங்கே அசிங்கப்படுத்தி அனுப்புகிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், எல்லாருக்குமே தெரியும் அன்புக்குரிய சகோதரர்களை, தாவா நீங்கள் செய்யலாம், நீங்கள் போலீஸ் பாதுகாப்போட போய் மேடை போட்டு ஒருத்தர் இடத்துல போய் பேசலாமே தவிர, நீங்கள் மக்கள் இடத்துல போய் தனியாக பேச போனால் உங்களுக்கு செருப்படி தான் உண்டு. ஏன்னா உங்கள் ஜமாத்தில் நடக்கிற எல்லா அயோக்கியத்தனமும் மக்கள் தெரியாது நினைக்கிறீங்களா? ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு உங்கள் ஜமாத்துடைய லட்சணம் தெரியுதுன்னா, எந்த அளவுக்கு உங்களுடைய ஜமாத்துடைய கேடுகட்ட வேலையெல்லாம் மக்கள் புரிஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். உங்கள் ஜமாத்தில் இருக்கக்கூடிய தாய்க்கள் ஒழுக்கமாக இருக்கிறாங்களா? அப்துல் ரஹ்மான் ஃபிர்தோஸ் எடுங்க, இன்னொருத்த முன்னாடி ஓட்டிட்டு போனவன் எம்எஸ் சுலைமானை எடுங்க, அவன் மதரசா மாணவி படிக்கும்போது கர்ப்பமாக்கி கல்யாணம் பண்ணவன். இந்த அஷ்ரஃபுதீன் ஃபிர்தோஸ் எடுங்க, அவன் காதல் விளையாட பாலியல் குற்றச்சாட்டுகள் பல முறை ஜமாத்தில் நீக்கப்பட்டவன். அப்புறம் அதுபோல் இந்த ஒன்று இவன் தாவா பண்ணுறான்னு அவனை எடுத்துக்கொள்ளுங்களேன். அந்த ஜமாத்துடைய டிரைவராக, டிஎன்டிஜே ஜமாத்துக்கு டிரைவராக இருந்த சின்னம்மாவை லீனாவை கடலை போட்டு ஓட்டிகிட்டு இருந்தவன், தலைமையில் உட்காந்து விட்டு படம் பார்த்துருக்கிறான். இது போன்ற காம சேட்டைகளை, களியாட்டங்களை இவங்க தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் அரங்கேற்றியதை தான் ஊரே அறிந்த விஷயமாச்சப்பா. உலகமே உங்களுடைய காம சேட்டைகளை பார்த்து காரி துப்புத. உங்களுடைய தாவா லட்சணத்தை மக்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் செய்கிற ரவுடித்தனமும், நீங்கள் செய்யக்கூடிய கூலிப்படையை வைத்து நீங்கள் மக்களை அடிக்கிறதும், பள்ளிவாசலை உடைக்கிறதும், இழுத்து பூட்டுறதும், அராஜகம் செய்கிறதும், நீங்கள் மக்களுடைய பணத்தை ஏப்பம் விடுறதும், அநாத முதியோர் பணத்தை முழுங்குறதும், அதில் ஆட்டையை போடுறதும், கணக்கு கேட்டால் சீட்டை காட்ட மாட்டோம், பில்லை காட்ட மாட்டோம், நாங்கள் சொன்னால் நீங்கள் நம்பணும் என்று சொல்லி அடாவடிதனம் பண்ணி நீங்கள் ஹிட்லர் ஆட்சிமதி செய்கிறீங்களே. அப்போ உங்களுடைய அந்த சர்வாதிகாரத்திற்கு மக்கள் சாவு மணி அடிக்கிறதுனால அவங்கள ரோட்டில் சாணியை கரைச்சி ஊற்றாத குறைய அவங்கள துரத்தி விடுறான். அப்போ மானங்கட்டவங்களா நீங்கள் தாவா செய்துக்கு தகுதி உள்ளவங்களா? அப்போ உங்களை மக்கள் எந்த அளவுக்கு ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்காங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து என்பது பொம்பளை பொறுக்கி ஜமாத்து, ஊழல் ஜமாத்து, மொல்லமாரி ஜமாத்து. இந்த ஜமாத்து இருக்கிற எல்லாமே பொம்பளைக்கல்ல. இவனுங்க எல்லாருமே ஊரடிச்சு உடையில போட்ட 1ஆம் நம்பர் திருட்டு பையன். இவனுங்களை வீட்டு வாசலில் இல்லை, தெருவில் கூட விடக்கூடாது, உள்ளே வரக்கூடக்கூடாது என்று அவர் தெளிவாக பேசுகிறார். அப்போ அன்புக்குரிய சகோதரர், தாவா செய்வதற்கு அடிப்படை தகுதி இல்லாத இந்த ஜமாத்து, டிஎன்டிஜே கேடுகட்ட ஜமாத்தை, இவர்களிடத்துல எந்த ஒரு நல்லதும் மக்களுக்கு போய் சென்றடையலை என்பது இந்த கிளிப்பிங்கிலேருந்து தெரியுது. இப்போ ஒரு தாவா செய்யக்கூடிய இடத்துல எப்போ போனாலும் இவனுக்கு இப்படி தான் பேசுவானுங்க, நெக்கல் நையாண்டி கேலி, இதுதான் இவனுங்களுக்கு தெரியுமே தவிர கருத்தாளு மிக்க அங்கே சொல்லக்கூடிய இன்றைக்கி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் எவனுமே கிடையாது. அது முடிஞ்சு போச்சு. அறிஞர் பிஜே அந்த ஜமாத்தை விட்டு எப்போ வெளியே வந்தார் அன்றைக்கி அது நாசமாக போச்சு. அப்போ அதில் உள்ள இன்னும் அவங்க தொத்திட்டு இருக்க சில நல்ல மக்களை வென்றெடுக்க நம்ம முயற்சி செய்யணும். இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து தாய்களை போல் நம்ம தாவா பண்ணக்கூடாது. தாவா காலத்தில் பொறுமையை கையாளணும், நிதானத்தை கையாளணும் என்றெல்லாம் நம்ம என்ன செய்யணும், மார்க்கத்தை அறிந்து தாவா செய்யக்கூடிய நல்ல மக்களாக இருக்க வேண்டும். இன்னும் தாவா எப்படியெல்லாம் செய்யணும் என்பதை அறிஞர் பிஜேவுடைய பயானை போட்டு கேளுங்க, நிறைய செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ எப்படி மக்கள்கிட்ட தாவா செய்யணும், ஏகத்துவம் எதிர்வாதம் சொல்லி அறிஞர் பிஜே ஒரு உரை பேசியிருக்கிறார். அதை எடுத்து பாருங்கள், அதில் நிறைய செய்திகள் இருக்கும். எப்படி மக்கள் அணுகிறது, எப்படி தாவா செய்கிறது, எப்படி அவங்களுக்கு அறிவுரை சொல்லலான்ட்டு நிறைய செய்தியை சொல்லியிருக்கிறாரு. அதை உங்களுக்கு ஒரு வசியத்தாக சொல்லிக்கொண்டு, இந்த டிஎன்டிஜேவை ஊர் முழுக்க எங்கே போனாலும் காரி துப்பி இவனுங்களை அடித்து துரத்துறாங்க என்பதை இந்த மக்களுக்கு சொல்லத்தான் இந்த கிளிப்பிங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் இந்த மானங்கட்ட ஜமாத்தை நம்ம என்ன செய்வோம், தொடர்ச்சியாக தோல் உரிப்போம். நம்ம தோல் உரிக்கத்தான் இந்த குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட டிஎன்டிஜே லட்சணம் தெரிஞ்சிருக்கு. அப்போ நம்ம தொடர்ச்சியாக முயற்சி செய்யணும். எல்லா சகோதரர்களும் டிஎன்டிஜேவுடைய அந்த அசிங்கத்தையும் ஆபாசத்தையும் அவங்களுடைய அயோக்கியத்தனத்தையும் நம்ம எல்லாரும் வாய் திறந்து பேசினா தான் இந்த ஜமாத்தை இழுத்து மூட முடியும். அப்போ தான் இந்த ஜமாத்தை மக்கள் சாவுமணி அடிப்பாங்க, அதில் உள்ளவங்க நல்லவங்க வெளியேறுவாங்க. அப்போ அதுக்கு நம்ம எல்லாரும் உழைக்கணும். அதற்காக குரல் கொடுக்கக்கூடிய மக்களாகவும், மக்களை சந்தித்து தாவா செய்யக்கூடியவர்கள், நாகரிகமான முறையில் தாவா செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும். குறிப்பாக சுன்னத் ஜமாத் சகோதரர்களை திட்டக்கூடாது, அவங்களுக்கு எடுத்து புரிய வைக்கணுமே தவிர அவர்களை காயப்படுத்தி நம்ம என்ன செய்யக்கூடாது, தாவா காலத்தில் பேசக்கூடாது என்பதை நான் உங்களுக்கு ஒரு வசியத்தாக செய்து கொள்கிறேன். வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.